மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை விளக்க உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாட்டின் அன்பு முதலமைச்சர் நம் அண்ணன் திரு விஜய் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் அரசு தலைமை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து அரசு உயர் அதிகாரிகளே, இன்று முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் பணி நியமன ஆணைகளை பெறப்போகும் எனது அருமை சகோதர சகோதரிகளே, காண கண்கூடி வேண்டும் என்று சொல்வார்களே, அதுபோல் இந்த இனிய நிகழ்வை நெகிழ்ச்சியுடனும் பெருமிதத்துடனும் காண வந்திருக்கும் பெற்றோர்களே மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வணக்கம் கூறி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அதே போல் பொதுமக்களும் இனி உங்கள் வீட்டில் ஒரு திருமணமோ அல்லது பிறந்தநாள் விழாவாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பங்கை, அது 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, இல்லை சில லட்சங்களாக இருந்தாலும் சரி, அதை அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக வழங்க முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதில் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு உங்கள் நன்கொடை செல்ல வேண்டும் என்பதையும் நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 100% முறையான வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இது நம் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவாதம். இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். மக்களிடம் செல் என்று அறிஞர் அண்ணா கூறினார். நாளை முதல் நீங்கள் மக்களிடம் செல்ல போகிறீர்கள். இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால், இந்த அரசு உங்களை மக்களிடம் அனுப்பி வைக்கிறது. அரசு பணி என்பது நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் AI உள்ளிட்ட பல்வேறு புதிய மக்கள் நல திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடங்கி செயல்படுத்தி வருகிறது. மக்கள் நல மருத்துவத்தில் இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக தமிழ்நாடு திகழ்ந்தாலும் அனைவருக்கும் தரமான மருத்துவ சேவை என்ற லட்சிய பாதையில் நாம் கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாகவே உள்ளது. அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சுத்தமான குடிநீர் வசதி, சுகாதாரமான கழிவறைகள், சுற்றுச்சுவர், செவிலியர் குடியிருப்புகள் உள்ளிட்ட அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளையும், டயாலிசிஸ் மிஷின், சிடி ஸ்கேன், MRI ஸ்கேன், பெட் ஸ்கேன் உள்ளிட்ட நவீன மருத்துவ உபகரணங்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை முழு அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த மகத்தான மக்கள் நல பணியில் பொதுமக்களும் பங்கெடுக்க ஒரு சிறந்த வாய்ப்பு தற்போது அறிமுகப்படுத்தப்படுகிறது. பெரு நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு நிதி, தொண்டு நிறுவனங்கள், முன்னாள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், தனிப்பட்ட நன்கொடையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புகளை ஒருங்கிணைக்கும் வகையில் நலம் TN என்ற புதிய அமைப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். நலம் TN இணையதளத்தின் மூலம் அனைவரும் தங்களது பங்களிப்பை எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் முழு வெளிப்படைத்தன்மையுடனும் வழங்க முடியும். தமிழ்நாடு அரசுடன் கைகோர்த்து அரசு மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பின் மேம்பாட்டிற்கும் தரமான மருத்துவ சேவைகளை ஒவ்வொரு குடிமகனிடமும் கொண்டு சேர்ப்பதற்கும் இந்த மக்கள் நல முன்னெடுப்பில் இணைந்து பங்களிக்குமாறு தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்ககம் அன்புடன் அழைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு 104 என்ற மருத்துவ உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஆரோக்கியமான தமிழ்நாடு, வளமான தமிழ்நாட்டின் அடித்தளம். மக்கள் பணி செய்வதுதான் நம்ம எல்லாருக்கும் பிரைமரியா இருக்கிற ஒரே எய்ம். நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிச்சா நம்ம தமிழ்நாடு என்னைக்கும் எதிலையும் முதன்மை மாநிலமாக திகழும். இந்த மகத்தான மக்கள் நல முன்னெடுப்பை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நலம் தமிழ்நாடு இணையதளம் மற்றும் அதன் இலச்சினையை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
கட்டமாக தற்போது சமூக மற்றும் பெரு நிறுவனங்களின் பங்களிப்பு நிதி அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் காசோலையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். முதலாவதாக கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் லிமிடெட் பெருங்குடி சென்னை நிறுவனத்தைச் சேர்ந்த தலைவர் திரு பார்த்திபன் அவர்களையும் துணைத் தலைவர் திரு விவேக் பார்த்திபன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நலம் தமிழ்நாடு திட்டத்தின் முதல் கட்டமாக சமூக மற்றும் பெரு நிறுவனங்களின் பங்களிப்பு நிதி கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக 1 கோடி ரூபாய்க்கான காசோலை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் குரூப் சீஃப் பினான்சியல் ஆபீசர் திரு கிருஷ்ணன் அவர்களையும் சிஇஓ திரு நவீன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அப்பல்லோ மருத்துவமனை சார்பாக 1 கோடி ரூபாய்க்கான காசோலை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து டைட்டல் என்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் லிமிடெட் ஹொசூர் இந்த நிறுவனத்தின் சார்பாக CSR கோஆர்டினேட்டர் திரு பிரபு, சீனியர் மேனேஜர் திரு ஹரிஹரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கட்டிட பணிகளுக்கான 60 லட்சம் ரூபாய்க்கான காசோலை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. நன்றி ஐயா. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் விருந்தினர்களையும் இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக